வெல்கம் டு பன்ஸ்பாட் ப்ரூனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இது உங்க இலக்கியா. நாங்க இந்தியால இருந்து ப்ரூனைக்கு வந்துட்டோம். ஒரு 3 வாரம் தான் நாங்க இங்க ப்ரூனைல இல்ல. இந்தியா போயிட்டு நம்ம ஊரெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து பார்த்தா எனக்கு ப்ரூனே ரொம்ப புதுசா தெரியுது. அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரே கொண்டாட்டம் கோலாகலமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சா நம்ம ஊருக்கு போன கேப்ல இங்க ப்ரூனை நாட்டு மன்னரோட பிறந்த நாள் வந்திருக்கு. அதோட செலிப்ரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. எப்பவுமே ஊர்ல இருந்து வரும்போது அழுதுகிட்டே வருவேன். ஆனா இந்த டைம் ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடி வந்தேன்னு சொன்னேன். ஊருக்கு போறதுனால இருக்கிறத எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். கிச்சனே அப்படியே தொடச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால வந்த உடனே கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கினேன். ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டதுனால நைட்டு வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு. நைட்டு 8:30க்கு தான் நாங்க வீட்டுக்கே வந்தோம். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால காலையில ஒரு 10 மணி போலதான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டா மதிய சமையல் ஆரம்பிச்சாச்சு. நைட்டு டிஃபனுக்கு மாவு எதுவும் இல்லை. அதனால அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கலாம்னு அரிசி ஊற வச்சுட்டேன். நான் லக்கேஜ் எதையுமே ஓபன் பண்ணல. என் பையனுக்கு கொஞ்சம் புதுசா ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்பவே வேணும் அப்படின்னு சில லக்கேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி களைச்சு போட்டிருந்தான். அதனால வீடு ஃபுல்லாமே கொஞ்சம் துணியா தான் இருந்துச்சு. இனிமே இந்தியாவுக்கு வந்தா தானே அப்படின்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அப்படி அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னா கடுப்பேத்துறாங்க மனிதாட அந்த மாதிரிதான் நடந்துச்சு. பெரிய பார்சல் இன்னும் அந்த 2ம் ஓபன் பண்ணல. நான் அது ஓப்பனிங் வீடியோ வந்து தனியா போறேன். ஜஸ்ட் எடுத்து வந்து வச்சிருக்கோம். நம்ம கிட்ட சில பேர் வந்து எதுக்கும் ஆசைப்படாத, எப்பவுமே நல்லதே நினை, அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத வச்சு உன்னை நீ கம்பேர் பண்ணி கவலைப்படாத, பிளா பிளா பிளா, அப்புறம் நிறைய இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. அதெல்லாம் கேட்கும் போது எப்படிப்பட்ட நல்லவங்களா இருக்காங்க, நமக்காக எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சிலிர்த்து போய் சில்லறையை சிதற விட்டுருக்கோம். அப்புறம் தான் தெரியுது அந்த ரூல்ஸ் ஒன்லி நமக்கு மட்டும்தான், அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு. எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா கூட வீடியோல கூட ஜஸ்ட் வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் சொல்லியிருப்பேனே தவிர அதை புலம்பியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என்னோட கேரக்டர் அந்த மாதிரி. இங்க பாத்தீங்களா பிள்ளைய மூஞ்சில அழுக முட்டிக்கிட்டு நிக்குது. இன்னைக்கு காலையில தான் வந்து இறங்கியிருக்கோம். அதுக்குள்ள எப்பமா இந்தியா போவோம்னு கேட்டுட்டு இருக்கான். வரும்போது கூட ஒன்னும் சொல்லல. ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து எப்ப இந்தியா போவோம்னு கேட்டு ஒரே அழுக. போவண்டா இந்த லீவுல நவம்பருக்கு நம்ம கண்டிப்பா ஊருக்கு போயிடலாண்டான்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிக்கிட்டே சமைச்சிட்டேன். இங்க நம்ம வீடு காரு எல்லாத்தையும் வித்துட்டு இந்தியாவில போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே, வீடு வாடகை வீடு, காரு டியூல போயிட்டு இருக்கு. என்கிட்ட எல்லாம் யாராவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கேட்டா கூட நல்லா இருக்கேன், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடயும் அட்டாச் ஆயிட மாட்டேன். எங்க வீட்டுல 3 பொண்ணுங்க, நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பா வந்து என்னை சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க. வீட்டுல எல்லாரையும் நீதாமா பாக்கணும், தங்கச்சிங்களுக்கு நாளைக்கு எதுனா நீதான் பாத்துக்கணும், அதனால எதுக்கும் பயப்படக்கூடாது, என்ன தலையா போயிட போகுது, எல்லாத்தையும் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. சோ பெரியவங்களே சில இடத்துல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வந்து தடுமாறும் போது நான் உங்களோட சின்ன பொண்ணா இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சு வர்றது வந்து எப்படி இதனால முடியுது அப்படின்றத உங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் என்னை விட சின்னவங்க யாராவது என்னை விட நல்ல டேலண்டா இருக்கிறத பார்த்தா அவங்க கிட்ட இருந்து நான் கத்துப்பேன். அவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து எந்த விஷயம் வந்து நாம வந்து எடுத்துக்கலாம் நல்ல விஷயங்களா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து கத்துப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா முதல்ல தெரியலன்றது ஒத்துக்கங்க, அதுக்கடுத்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு நல்லா இருக்கிறத காலவாரி கீழே போடணும்னு நினைக்காதீங்க. எனக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதை எப்பவுமே வெளியே சொல்லி புலம்பி அடிச்சுக்கிட்டு அழுகணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா அமைதியா இருந்தோம்னா எதுவுமே இல்லை போல அப்படின்னு கையில ஜெலிசல் பாட்டிலோட சுத்துறீங்க, வயிற்றுச்சலோட. நம்ம பிரச்சனை நமக்கு. இன்னும் என் பையன் காலையில இங்க வந்ததுல இருந்து எப்ப இந்தியாவுக்கு நம்ம திரும்பி போவோம் காலையில இருந்து ஒரே அழுக. நிறைய டைம் கேட்டுட்டான். பக்கத்துல இருந்த அந்த குக்கர் சிவனுக்கு கூட்டிட்டு வந்தா கொஞ்ச நேரம் இங்க வந்து வேடிக்கை பார்த்தா அதை கொஞ்ச நேரம் மறந்துடுவான்ல அப்படின்னு. மாவு இப்பதான் அரைச்சு வச்சேன்னா அது இன்னும் புளிக்கல. ஸோ நைட்டு டின்னர் எங்கேயே முடிச்சிடலாம்னு இங்க வந்துட்டோம். வேண்டாம், வேணும் மஷ்ரூம் சிக்கனா, பட்டர் மில்க் சிக்கன் தான் வாங்கும், வேற ஏதாவது வாங்கும். பட்டர் மில்க் வேணாம் அந்த டைம். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்டே உப்பு கறிக்குது. சும்மா Chicken Mike Sadhu. அம்மா
வேண்டாம், போ வீட்டு போ. நீங்க எந்த ஏஜ்ல வேணா இருக்கலாம், வாழ்க்கையை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவு வாழ்க்கையில அடிபட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ சும்மா சொகுசா உட்காந்துக்கிட்டு எந்த கஷ்டமும் படாம நம்மளை குழி தூண்டி புதைச்சு சமாதி கட்டிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த சான்ஸுமே கொடுத்துடக்கூடாது. ஒருத்தர் நல்லா இருந்தா இருந்துட்டு போகட்டுமேடா, அவன் நல்லா இருக்கானேன்னு சந்தோஷப்படுத்துறதுக்குங்கடா. அதை விட்டுட்டு இவன் மட்டும் எப்படிடா நல்லா இருக்க போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வடிவேல் டைலாக். டேய், என்னமும் செய்யணும் நல்லா இருந்தா கண்ணை பண்ணு மாதிரி ஆகி முகமே அப்படியே தேஜஸ் ஆயிரும்டா. எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நம்மளும் நல்லா இருப்போம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.